இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, எஸ் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். எஸ் இதுல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு சர்வே எப்பவுமே கண்டக்ட் பண்ற மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இதோட பிரைஸ், இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரைஸுங்கிறது ஓவர் வேல்யூவா, ஈக்குவல் வேல்யூவா, அண்டர் வேல்யூவான்னு உங்களில் 19% பேர் இது ஓவர் வேல்யூன்னு சொல்லியிருக்கீங்க. ஈக்குவல் வேல்யூன்னு 31% பேரும், அண்டர் வேல்யூ தான் இது அப்படின்னு 50% பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு உங்கள் மனநிலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரியா? கிட்டத்தட்ட 1300 பேர் இதுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கூட என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன்னா உங்ககிட்ட இருந்து எப்பவுமே கேட்கறது வீடியோக்கு லைக் மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இப்போ நம்ம போகலாம். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வருஷமாகவே கீழே வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1269 ரூபாய்க்கு வந்தாச்சு. இப்போ இது எங்கே நிற்கும், இது நம்ம இன்னும் கண்டினியூஸாக வச்சுக்கலாமா, இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற உங்களோட முடிவுகளுக்கு, அனலைசிஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய லாஸ் 6% இருக்குது. ஆனால் அதே நம்ம ஒரு 5 இயர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா 21% ப்ராஃபிட்டில் இருக்குது. அதாவது டோட்டலாகவே 21% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பிக்காக கவனித்து 3 வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 46% க்ரோத்தில் இருக்குது. பீயிங் எஸ் எ பிகினர், இந்த ஷேர் ப்ரைஸை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரோத்தே இல்லை இதில். ஸோ தொடர்ந்து நெகட்டிவ்ல இருக்குது. சரி, ஏதாவது அதுக்கு முன்னாடி ஏதாவது பயங்கர ஹைப் ஏதாவது கிரியேட் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் பெரிய அளவுக்கு எதுவும் ஹைப்பும் இல்லை. அது நார்மலாக தான் இது வளர்ந்துருக்கு. பட் இந்த லாஸ்ட் 1 இயரை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் இல்லாமல் ஒரு சைட்வே எடுத்து நிற்கிற மாதிரி தெரியுது. ஓகே, மோரோவர் நீங்கள் நிஃப்டியை கவனிச்சு பாருங்க, கண்டினியூஸா 2024 ஆகஸ்ட்ல இருந்து டவுன்ஃபால் எடுத்திருக்கும். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுங்கிறது நிஃப்டிக்கே இருக்கும்போது இதுக்கு ஒண்ணுமே இல்லை, இது அந்த அளவுக்கு கூட மோசமா போகல, ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. ஸ்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்க விரும்புறோம்னா, இதோட நின்றுடுமா, வளருமா, இன்னும் 5 வருஷம் இந்த ஸ்டாக் நம்ம வச்சிருந்தோம்னா இது க்ரோ ஆகுமா அப்படிங்கிறத தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? 1412 ரூபாயிலிருந்து 1260 ரூபாவா மாறி இருக்கிற இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாமா, இல்லை வாங்கலாமா, முடிவெடுக்கிறதுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம் இல்லையா? அதோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருங்கிறதுனால அந்த ஃபண்டமெண்டல்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதோடைய ஓவரால் ஒரு சார்ட்டை நம்ம வைடர் பண்ணி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இப்போ இருக்கிற ஷேர் ப்ரைஸ் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வேகமாக வந்திருக்குது. மற்றபடி அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராஜுவலான குரோத்தாக தான் நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து நம்ம முடிவு பண்ணுறது தான் நல்லது. எல்லா கம்பெனியும், மருந்து கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அக்வசேஷனில் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? இந்த கம்பெனிலும் ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை. இப்போ எப்படி ஜைடஸ் பார்த்தோம், ஜைடஸும் சில கம்பெனிகளை அக்வயர் பண்ணுறாங்க. அது மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா 2020, 22, 24ன்னு ஒரு சின்ன கம்பெனிகளை அக்வயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆகலை, 1.5 வருஷமா பெரிய க்ரோத்தை கொடுக்க முடியாமல் போச்சு. அப்போ இதனால நம்ம என்ன ஆகுதுன்னா, இதை தொடர்ந்து வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தேகமும் வருது இல்லையா? ஸோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற கம்பெனியோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியாக தான் தெரியுது. ஜைடஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னும் கூட ஒரு சில கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டிங்கிறது more than 15 இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சைனாக தான் நான் பார்க்குறேன். பட் த மீன் டைம் நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இது பி மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நான் அடுத்தடுத்த பேஜில் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 18.42 இருக்கும் பி ரேஷியோ. இந்த பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 33 இருக்கும். 33ங்கிறது இந்த கம்பெனிக்கு இப்போ மக்கள் ஆதரவு கொடுக்கறதா இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால இதை குறைச்சி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது 30, 32, 40 வரைக்கும்லாம் கூட இருந்தது உண்டு. 2017, 18 இது 30க்கு மேலே தான் இருந்தது. ஆனால் அப்புறம் காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த பி மட்டும் பார்த்துக்கிங்க, இந்த இண்டஸ்ட்ரி பியும் பார்த்துட்டீங்க. லாஸ்ட் 5 இயரில் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் க்ரோத் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம இந்த 5 இயரை மட்டும் எடுத்து பார்க்கலாமான்னா அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம மருந்து கம்பெனிகளுக்கெல்லாம் எப்பவுமே ரிஸ்க் இருக்கும். ஆரண்டியில் இவங்கெல்லாம் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு 10 மருந்து முயற்சி பண்ணும்பொழுது ஏதாவது 1, 2 சக்ஸஸ் கொடுத்துரும். அப்போ மீதி 9ல் எக்ஸ்பென்ஸ் கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த 1, 2 சக்ஸஸ் வர வரைக்கும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில்
கண்டிப்பாக ஒரு துண்டு விழத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும். அதை வச்சு பார்க்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ரெகுலராக ரெவென்யூ எடுத்து பார்த்தா அது கிராஜுவல் க்ரோயிங்காக தான் இருக்கு. இப்போ பயம் என்னன்னா, இந்த கம்பெனியில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ இருந்ததுன்னா ₹1045 இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ growth, இந்த 5 வருஷம் growthக்கு அப்புறமும் கூட இந்த ஷேர் பிரைஸ் ₹1269 தான் விற்கிதுன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லை, இந்த கம்பெனி வந்து மெடிக்கல் கம்பெனி இப்போ ஓரளவுக்கு இந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் ஆகுது, இந்த பி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து கம்பேர் பண்ணி கூட காட்டுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ நாம என்ன பண்ணலாம்னா 2030 இந்த கம்பெனி இப்படியே போச்சுன்னா 2030க்கு இது என்ன ஷேர் பிரைஸ் வரும், என்ன சிஏஜிஆர் வரும், ஸோ தட் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வச்சுக்கலாமான்ற ஒரு முடிவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். 2017 இதோடைய ஏர்னிங் பர் ஷேர் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? 2017 பார்த்தீங்கன்னா ₹15.37 இருக்கு. ஆஃப்டர் ஸ்பிளிட் சொன்னேன். ஸ்பிளிட் வந்து ₹1 ஃபேஸ் வேல்யூ ஆனதுக்கப்புறம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும். 2030 இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் மேபி இந்த எக்ஸல் படி பார்த்தா ₹100 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த எக்ஸல் காட்டுது. பட் இதுதான் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது கொஞ்சம் கூட குறைவா வரலாம். ஓகேங்களா? ஆனால் பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் 5 இயர் 21 25 வரைக்கும் எடுப்பேன் இந்த மாதிரி கால்குலேஷனுக்கு. ஏன் இதை நான் ஃபுல்லாக எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸே நம்ம மைண்ட் பண்ணணும் மெடிக்கல் கம்பெனிங்கிறதுனால. அதுவே நீங்கள் ரெகுலராக கிராஜுவல் க்ரோயிங் கம்பெனிக்கு லாஸ்ட் 5 இயர் ரெக்கார்ட் எடுத்து நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நான் 21 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு, அதாவது நெட் ஏர்னிங் பர் ஷேரை வச்சு நான் கணக்கு போட்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹138 வருது. எவ்வளோ? ₹138. ஸோ ₹138 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியல. இருந்தாலும் நம்ம எதுவுமே தெரியாமல் இந்த ஸ்டாக்கை வாங்குறத விட ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு வாங்குவோம் அப்படின்னு தான் நான் அந்த 100 எடுக்கிறேன் இல்லையா? ஸோ மெடிக்கல் கம்பெனி அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாது, சில நேரத்தில் அதிகமாக கூடும் குறையுங்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேபிளே எடுத்துப்போம். ஓகே, ஒருவேளை இந்த கம்பெனி ஃபியூச்சரில் 140 அதாவது 138 இல்லாமல் 100 இல்லாமல் 120 வந்ததுன்னா சந்தோஷம் தானே நமக்கு இல்லையா? சந்தோஷம் தானே. அது வருமா வராதாங்கிறது நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டம் லெவலே எடுப்போம். ஸோ இப்போ 100ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் ஏர்னிங் பர் ஷேர். இந்த கம்பெனியோட பழைய ரெக்கார்டு படி இவங்களோட ஐபி என்ன, லோ பி என்ன, ஆவரேஜ் பி என்ன, இதை மூணையும் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம இதோடைய ஃபியூச்சர் ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த வகையில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு லாஸ்ட் 2017 25 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன, லோவஸ்ட் ப்ரைஸ் என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு பார்க்கும்போது அதோடைய ஹை பி லோ பி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 33.41, அதாவது 2017 லோ 33.40. நான் சொன்னேன்ல இந்த கம்பெனி ஏற்கனவே 30-40 ரேஞ்செலாம் இருந்தது, ஆனால் இப்போ காலத்தின் கட்டாயம் அது கீழே வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்பவுமே ஒரு பி வந்து ஒரு ஆவரேஜா ஒரு ஆசிலேட் ஆகலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஓவரா கீழே இறங்கக்கூடாது இல்லையா? ஹை பி லோ பிஏ பார்த்தீங்கன்னா இப்போ 16 வரைக்கும் வருது. எங்க இருந்தது? 33 16 லோ வருது, 41 20 வருது, கிராஜுவலா வருது பாருங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிடலாம். இதெல்லாம் நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கும். பட் பீங் அஸ் அ பிகினர் உங்களுக்கு என்ன புரியும், இதில் போய் மாட்டிக்கலாமா அப்படின்னா இது தேவையில்லை. பட் பீங் அஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்லாம் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயிலிங் மூலமா இன்னும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி கூட ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க. சரி, இல்லை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆமாம், நான் வாங்கிட்டேன், நான் வச்சுக்க போறேன், சொல்லுங்க ஃபியூச்சர்ல என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது ஒரு கால்குலேஷன் தான், இதுதான் வரும்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது. ரைட். இப்போ இதோட ஆவரேஜ் பி எடுத்து பார்த்தீங்கன்னா 37 40 கொரோனா டைம்ல மட்டும் ஐபி போச்சு. ஏன்னா மெடிக்கல் கம்பெனிக்கு அப்போ அதிகமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அகைன் பார்த்தீங்கன்னா 16 18ன்னு உங்களுக்கு ஆவரேஜ் வந்துருச்சு. இதை ஏன் சொன்னேன்னா இங்கேருந்து நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ கரண்ட் பி என்ன பார்த்தீங்க 18.42 பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பி நம்ம எடுக்கலாமா வேணாமான்றதுக்கு பியர் குரூப்போட கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ சன் ஃபார்மாசூட்டிகளோட பி பார்த்தீங்கன்னா 39 இருக்கு, இப்போ கரண்ட்டாக 39 இருக்கு. சிப்லா பார்த்தீங்கன்னா 22.37, லோபின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 இருக்கு, ஜைடஸ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 18.24 இருக்கு. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம ஜைடஸ் சயின்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, எப்பவுமே பிங்கிறது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுமா, இண்டஸ்ட்ரிக்கே மொத்தமாக இப்படி போயிடுச்சு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கும் சன் ஃபார்மாசூட்டிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதையும் நான் வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த பி எல்லாத்தையும் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது இது ஃபியூச்சரில் ஒரு 25க்கு இரண்டு இருக்குமோ அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். மேபி இது மாறலாம். நம்ம என்ன பண்ணுவோம், 3 பி எடுத்துக்கலாம். 25க்கு கீழே 20 எடுத்துப்போம், 25க்கு மேலே 30 எடுத்துப்போம். ஸோ 3 பியை வச்சு பார்த்து
நம்ம என்ன மாதிரியான ஃபியூச்சர் அவுட்புட் இருக்கு போதுங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு பிஇக்கும் சிஏஜிஆரோட சேர்த்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஏர்னிங் பர் ஷேர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், 100ன்னு. அந்த 100.70 நம்ம என்ன பண்ணுவோம், பி ரேஷியோ 20யோட மல்டிப்ளை பண்ணோம்னா 2014 ரூபாய் வருது. சிஏஜிஆர் 9.67ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா கூட சிஏஜிஆர் வைஸ் பார்த்தா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இது பெட்டரான ரிட்டர்ன் மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு, இல்லையா? இப்போ நம்ம அடுத்த லெவல் போவோம். ஒருவேளை இந்த கம்பெனி 25 பி ரேஷியோ இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு 2518 ரூபா வருது. சிஏஜிஆர் பாருங்க 14.7 வருது. ஸோ 14.7ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜென்யூனான இன்வெஸ்ட்மெண்ட் சைடாக தான் தெரியுது பார்க்கறதுக்கு, ப்ரொவைடட் இவங்க இந்த ஏர்னிங் பர் ஷேரை அட்டைன் பண்ணாங்கன்னா, அச்சீவ் பண்ணாங்கன்னா. அப்படி இதை அட்டன் பண்ண முடியாமல் போச்சுன்னா சிஏஜிஆர் உங்களுக்கு பாதிக்கப்படும். அடுத்தது மூணாவது ஆப்ஷன் 30ங்கிற பி ரேஷியோவா இருந்தா ஃபியூச்சர்ல உங்களுக்கு 3021 ரூபாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறையவோ கூடவோ வாய்ப்பு இருக்கான்னா, எஸ் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100 வராமல் கீழே போயிடுச்சுன்னா இந்த ஷேர் ப்ரைஸும் கீழே போயிடும். இல்லை இது 100 விட நம்ம பார்த்த மாதிரி 120க்கு மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும். அவ்வளோதான். அப்படி போகுமா போகாதாங்கிறதுலாம் நம்ம 2030 தான் பார்க்க முடியும். பட் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோம். இப்போ சொல்லுங்க, நீங்க சர்வேல கொடுத்த அந்த ஆப்ஷனும் இப்போ நீங்க உங்க மனநிலையும் சேமா இருக்கா? ஒருவேளை மாறி இருந்தா எதுல இருந்து எதுல மாறி இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணணும். ஏன்னா லைக்குங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். லைக் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு நியூஸ் லெட்டர் வந்திருக்கோம் இல்லையா, 27th. அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்ங்கிறது எந்த ரேட்டிங்கில் இருக்குது, ஏன் இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ சப்போஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கம்யூனிட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் ஒரு வீடியோவும் இருக்கும் அந்த லிங்க்கில். ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.